தமிழகத்தில் 2016-17 காலகட்டங்களில் வடமாநில நபர்களால் நிகழ்த்தப்பட்ட ஒரு பெரும் மோசடி மொபைல் டவர் மோசடி. அது என்ன பண்ணால் உங்களுக்கு காலி நேரங்களிலும் வீட்டு மொட்டை மாடியிலையும் வந்து நாங்கள் வந்து மொபைல் டவர் வச்சுக்கிறோம், அட்வான்ஸாக வந்து 60 லட்சம் கொடுத்துருவோம், வாடகை வந்து 40,000 80,000 நாங்கள் மாதம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நிறைய பேர்ட்ட 10,000 15 லட்சம் 20 லட்சம் 1 கோடி வரையுமே வந்து அந்த கும்பல் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அவங்க காவல் நிலையத்திலையோ மாவட்ட காவல் நிலையத்திலையோ சைபர் கிரைம் காவல் நிலையத்திலையோ வந்து புகார் அளிச்சிருக்காங்க. நிறைய புகார்கள் வந்து அதுக்கு வந்து நடவடிக்கை இப்போ எடுக்கப்பட்டு கைதிகள் வந்து கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு பணமும் திரும்பப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதில் ஏமாந்தப்பட்டவர்கள் அதில் புகார் அளிக்காமலேயோ அளித்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காமலேயோ வந்து நிலைமை இன்னும் இருக்குது. அதை பற்றி நம்ம ரீசெண்டாக ஒரு திருச்சி மாவட்ட காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பொது தகவல் அதிகாரிக்கு ஒரு ஆர்டிஐ போட்டிருந்தோம். அதுக்கான பதில் வந்து இன்னும் வரல. அதுக்கு பதில் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ என்ன பண்ணால் அதில் பாதிக்கப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஷேர் பண்ணும்பொழுது அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க ஆதாரமாக அவங்க போட்ட பேமெண்ட் ரெசிப்ட்டு அது எல்லாமே ஆதாரபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு அதை அனுப்புங்க. எல்லாமே சேர்ந்து ஒரே கம்ப்ளைண்ட்டாக நம்ம சிஎம் செல்லில் போடுவோம். முடிஞ்சவங்களுக்கு தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம வழிகொள்வோம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து மோசடி செய்யப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு பணம் போட்ட அந்த பேமெண்ட் ரெசிப்ட்டு அவங்க கொடுத்த அந்த ஃபேக் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸு அந்த எல்லாமே வந்து கீழே தெரியக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாமே சேர்ந்து ஒரே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்பயும் வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நேராகவே வந்து முதலமைச்சரை வந்து சந்திப்போம். கண்டிப்பாக ஒன்று சேருவோம், வென்று எழுவோம். நன்றி.